ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது காரசாரமான கத்திரிக்காய் வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் முழுவதும் இந்த எண்ணெயிலே தான் வதங்க போகுது. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை கத்திரிக்காய் வதக்கல்னு சொல்லுவாங்க. சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் மசாலா தூள்லாம் சேர்க்கணும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பூண்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதிகப்படியாக எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆனாலும் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அவ்வளோதான். இந்த மசாலாலேயே இது ரொம்ப சூப்பராக வதங்கி கிறிஸ்பியாக வரணும். கத்திரிக்காய் உடஞ்சிராம குழஞ்சி விடாமல் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதோட ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருச்சுன்னு. அவ்வளோதாங்க, அருமையான சுவையில் கத்திரிக்காய் வதக்கல் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.